ஹலோ மக்களே, டுடே ஒரு சூப்பர் டேஸ்டி எக் பெப்பர் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சம் சால்ட், இது மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஆல்ரெடி நான் முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ரெண்டாக கீறி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு முட்டை நீங்கள் வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கீறி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரத்துலேயே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, இல்லைன்னா முட்டை ரப்பர் மாதிரி ஆகிரும். அப்போது உங்களுக்கு சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வெந்ததும் அதை வேறு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபைன் சாப் பண்ண உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஏறும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வதக்கி விடுங்க. இதில் இப்போது ஒரு பச்சை மிளகாய், இதையும் கொஞ்சம் போல் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் முட்டை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறம் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அது வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஜீரகத்தூள் போட மறந்துட்டேன். நீங்கள் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேணாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம முட்டை மசாலாவில் பெரட்டி வச்சுருந்தோம்ல, அதே இப்போ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அதுவும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தாவே போதும். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் பெப்பர் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.